யூனிவர்ஸில் பிக் பேங் ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சோலார் சிஸ்டமில் வெறும் கிளவுட் ஆஃப் டஸ்ட் அண்ட் ராக்ஸ் தான் இருந்தது. டெனோஃபோர்ஸ்ங்கிற இந்த கோம் ஜெல்லி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அனிமல் ஆன்செஸ்டர். லிட்டரலி ஒரு ஏலியன் டைப் கிரீச்சர். எவல்யூஷன்ங்கிறது ஒரு நேர்கோடா இல்லை இதில் பல கிளைகள் இருக்கா? 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அதில் இருந்து கண்ணுக்கே தெரியாத இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கனிசம் உருவாகுது. ஏப்ஸில் இருந்து தான் மனுஷன் வந்தான்னா இன்னும் ஏன் ஏப்ஸ் இந்த உலகத்தில் இருக்கு? மற்ற குரங்கு வகைகளான சிம்பான்சிஸ், ஒரங்குட்டான்ஸ், பபூன்ஸ் எல்லாம் ஏன் மனுஷனா இவால்வ் ஆகல? இப்படி எவல்யூஷனை சுற்றி பல கேள்விகள். நிறைய பேர் எவல்யூஷன் தியரி போய் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் கடவுள் தான் படைச்சாருனோ, இன்னும் கொஞ்சம் பேர் எல்லா உயிரினங்களும் தானா ஒரே நேரத்தில் இந்த உலகத்தில் வந்ததுன்னு சொல்றாங்க. பட் எவல்யூஷன் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். நம்ம செய்கிற விஷயங்களால மற்ற அனிமல்ஸும் இம்பேக்ட் ஆகி எவல்யூஷன் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்கு. ஜீன் மியூட்டேஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், மோஸ்ட் சப்போர்ட்டட் டார்வின்ஸ் எவல்யூஷன் தியரி, இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு பார்வை. பூமியில் லைஃப் உருவாச்சு, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்பேஸ்ல இருந்து வந்த கதை. பேசிக்லி இந்த பிரபஞ்சத்தில் உருவான ஒவ்வொரு லைஃபுக்கு பின்னாடியும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ண தான் இந்த மல்டிபார்ட் எவல்யூஷன் சீரீஸ். ஆர் யூ ரெடி? லெட்ஸ் டைவ் ரைட் இன். எர்த் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் பூமி மேலே விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ எர்த்து ஒரு பெரிய தீக்குழம்பு. இந்த பீரியடை தான் சயின்டிஸ்ட் லேட் ஹெவி பம்பார்ட்மெண்ட் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் விழுந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்புறம் காமெட்ஸில் இருந்து தான் எர்த்துக்கு தண்ணி வந்தது. காமெட்ஸ்னால் மோஸ்ட்லி ஐஸ் அண்ட் ராக்கால் ஆன ஒரு செலஸ்டியல் பாடி. சோலார் சிஸ்டமோட அவுட்டர் லேயரில் இருந்து வந்த இந்த ஸ்பேஸ் ராக்ஸ் அது கூட வாட்டர் மாலிகூல்ஸையும் எர்த்துக்கு கொண்டு வருது. இந்த மாலிகூல்ஸ் தான் டைம் ஆக ஆக கண்டென்ஸ் ஆகி எர்த்தில் முக்கியமான கடல்களாக உருவாகுது. ஸோ எங்கேயும் தண்ணி, எதுலேயும் தண்ணி. இதை இப்போ இருக்கிற ஆஸ்ட்ராய்ட்ஸோட சாம்பிளை எக்ஸாமின் பண்ணி ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உருவான கடலோட அடியில் இருக்கிற டீப் சி ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் பக்கத்தில் தான் பூமியில் ஃபஸ்ட்டு லிவிங் திங் 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவாகுது. As the ROV descends, we start to see this plume of black smoke. And we're like, yes, we found it. ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்னா நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஓஷன் ஃப்ளோரில் ஃபிஷர் இருக்கும். அதில் இருந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் மினரல் ரிச் வாட்டர் ரிலீஸ் ஆகும். இங்கே தான் ஃபஸ்ட்டு லிவிங் ஆர்கானிசம் உருவாகுது. அட்லீஸ்ட் மெனி சயின்டிஸ்ட் இதை தான் பிலீவ் பண்ணுறாங்க. இந்த வெண்ட் பக்கத்தில் லைஃப் உருவாவதற்கு வேண்டிய எல்லா மினரல்ஸும் கெமிக்கல் காம்போசிஷனும் நிறையாவே இருந்துச்சு. இதனால் இந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஈஸியாக நடக்குது. அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஆர்கானிசமும் உருவாகுது. இதை தான் வாட்டர் வேல் தியரியில் ஃபஸ்ட்டு லிவிங் திங் கடலில் இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கேல் ரசல், பிரிட்டிஷ் ஜியாலஜிஸ்ட், இவர் தான் இந்த தியரியை டெவலப் பண்ணி பாப்புலரைஸும் பண்ணுறாரு. இந்த தியரி படி புரோட்டான் கிரேடியன்ட் வென்ட் வால்ஸில் புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் ஒரு நேச்சுரல் பேட்டரியாக இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மினரல் மெம்பரன்ஸ், வென்ட் சிம்னீஸில் இருந்த மினரல்ஸ் செல் மெம்பரனாக ஆக்ட் ஆகியும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. தேர்டு, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இந்த வெண்ட் ஃப்ளூயிடில் இருந்த ஹைட்ரஜன் அண்ட் மீத்தேன் ஓஷன் வாட்டரில் இருந்த CO2 கூட மிக்ஸ் ஆகி நேச்சுரலாக இன்னொரு எனர்ஜி சோர்ஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாமே இங்கே லைஃப் உருவாகிறதுக்கான பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். இந்த ஒரு அற்புதமான டான்ஸ் தான் இந்த உலகத்தில் நம்ம உருவானதுக்கான காரணம். ஓகே, ஃபஸ்ட்டு லிவிங் திங் கடலில் உருவாச்சு அப்படின்னா அப்போ அந்த ஃபஸ்ட்டு லிவிங் திங் எது, அது எப்படி இருந்துச்சு? சயின்டிஸ்ட் அதுக்கு ஒரு சிம்பிளான பெயர் வச்சுருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபூகா. அந்த டைமில் அந்த தெர்மல் வெண்ட் பக்கத்தில் இருந்த எலிமெண்ட்ஸ் கிட்ட ஜீன்ஸ் கிடையாது, டிஎன்ஏவும் கிடையாது. அது ஒரு பியோர் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் நியூக்ளியோடைட்ஸ் கலெக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி இது ஒரு பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் லைக் டிஎன்ஏ. ஆனால் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ கிடையாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அந்த நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்து ஆர்கானிக் மாலிகுலாக மாறி RNA அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகுது.
இதுதான் ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். இந்த ஆர்என்ஏவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது தானாகவே காப்பி ஆகவும் முடியும், அதாவது செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ண முடியும், அண்ட் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோரும் பண்ணி வைக்க முடியும். அதனால் அதே மாதிரியான இன்னொரு ஆர்கனிசமை இதால் உருவாக்க முடிஞ்சுது. ஓவர் த டைம் இந்த ஆர்என்ஏ சில சின்ன ப்ரோட்டீன்ஸோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபூகா உருவாகுது. டெக்னிக்கலி ஃபூகா ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசம் கூட கிடையாது. ஒரு செல்ல இருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இதில் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறம் ஒரு 380 crores இயர்ஸ் கழிச்சு இந்த ஃபூகா ரெப்ளிகேட் ஆகி மியூட்டேட் ஆகி ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனாக மாறுது. அதுதான் லூகா, லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர். இங்கே தான் டிஎன்ஏ உள்ள வருது. இந்த ஆர்என்ஏ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்ட்ராங் ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகி ஸ்டேபிள் டிஎன்ஏவாக மாறுது. பேசிக்கலி ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. தென் நீங்கள் இங்கே பார்க்குற லிப்பிட்ஸ் வருது. இதுதான் மெம்பரேனாக ஃபார்ம் ஆகுது தண்ணியில், கால் பிரிமிட்டிவ் லிப்பிட் செல் மெம்பரேன். இதுக்குள்ளே தான் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ மாலிகுல் ஜென்ரலாக இருக்கும். இதுதான் ஒரு பேசிக் செல்லோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃபூகா லூகா வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேசிக் புரோட்டோ செல்லு தான் இருந்துச்சு. நீங்கள் இங்கே பார்க்குற இந்த மெம்பரேன் தான் ஒரு முக்கியமான காரணம். இதால் தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் இருந்தும் இந்த செல்லை ப்ரொடெக்ட் பண்ணவும் முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த லூகாட்ட 3 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்று, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண டிஎன்ஏ, அடுத்தது டிஎன்ஏவை ப்ரொடெக்ட் பண்ண இந்த மெம்பரேன், அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் மேக் பண்ண ஆர்என்ஏ, டிரான்ஸ்லேட்டிங் த ஜெனட்டிக் கோட் இன்டு ப்ரோட்டீன்ஸ் பேசிக்கலி. ஸோ இந்த சீஃப்ளோரில் இருந்த நியூட்ரியன்ஸை ஃபேட்டி ஆசிட்ஸ் யூஸ் பண்ணி செல் லேயர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் ஃபார்ம் ஆகி இந்த லேயர் ஆர் மெம்பரேனுக்குள்ளே என்கேப்சுலேட் ஆகுது. இந்த மாதிரி இப்படி தான் ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் மெட்டபாலிசம் இந்த உலகத்தில் நடக்குது. பேசிக்கலி நியூட்ரியன்ஸ் காட் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி அண்ட் பேசிக் செல் ஃபார்மேஷன். இந்த ஃபேவரபிள் என்விரான்மெண்ட்டில் ஹை மினரல் வாட்டர், டெம்பரேச்சரை எனர்ஜியாகவும் நியூட்ரியன்ஸையும் யூஸ் பண்ணியும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இப்படி தான் லூகா ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசமாக உருவாகுது. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், இது எல்லாத்துக்கும் முன்னோடி தான் இந்த லூகா. இது ஒரு ப்ரோகாரியாட்டிக் மைக்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூக்ளியஸ் இல்லாத சிங்கிள் செல்லால் ஆன ஒரு ஆர்கானிசம். ஓகே, இப்போ இந்த நியூக்ளியஸ்னால் என்ன? லூகாவில் வெறும் 355 ஜீன்ஸ் தான் இருந்தது. சயின்டிஸ்ட் அதை ஹாஃப் அலைவ் ஆர்கானிசம் தான் கன்சிடர் பண்ணாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற லிவிங் திங்ஸில் இருக்கிற ஃபுல் மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கான ஜீன் அதுக்குள்ளே இல்லை. அதனால் அது தன்னால் ஓனாக வாழ முடியாது. முக்கியமான கெமிக்கல்ஸ், எனர்ஜி எல்லாத்துக்கும் சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டை தான் ரிலை பண்ணி இருக்கணும். காலப்போக்கில் இந்த லூகா செல் டிவிஷன் மூலமாக தொடர்ந்து ரெப்ளிகேட் ஆகி இவால்வ் ஆகி 2ஆக பிரிஞ்சு பாக்டீரியா அண்ட் ஆர்கியா அப்படின்னு மாறுது. இந்த 2 மைக்ரோ ஆர்கனிசமும் ஒன்று போல் இருந்தாலும் இதோட செல் வாலும் பிளாஸ்மா மெம்பரேனும் ரெண்டும் வேறு வேறு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழித்து பாக்டீரியா இன்னும் இவால்வ் ஆகி ஒரு ஸ்பெஷல் பாக்டீரியாவாக சைனோ பாக்டீரியாவாக உருவாகுது. இந்த சைனோ பாக்டீரியா தான் முதல் முறையாக சன்லைட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வாட்டரை ஃபியூலாக யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. A beautiful entry of oxygen. கடலில் சைனோபாக்டீரியா வேர் விட்டு பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்குது. நிறைய அளவு ஆக்சிஜன் இப்போது ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ்டு ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் மிக்ஸ் ஆகி பூமி ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. இதுதான் சுமார் 220 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த த கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் மூலமாக தான் அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுது. இந்த கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அட்மாஸ்பியரில் அதிகமான ஆக்சிஜன் இருக்கிறப்போ எவல்யூஷனில் ஒரு பெரிய மாறுதல் நடக்குது. டிஎன்ஏவை ப்ரொடெக்ட் பண்ணவும் ஸ்ட்ராங்காக வைக்கவும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த செல் இவால்வ் ஆகி இது ஒன்று உருவாகுது. ஸோ பேசிக்கலி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா செல்ஸும் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவால்வ் ஆகுது. ஸோ இப்படி ஒரு ப்ரோகாரியோட் செல்லை அமிபாய்டு செல் ஒன்று சாப்பிடுது. இப்படி தான் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் ஸ்லோவாக இவால்வ் ஆகி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோகாரியோட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் பாக்டீரியா அண்ட் ஆர்கியா ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் யூகாரியாட்ஸ் வித் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பாக்டீரியா அண்ட் ஆர்கியாவோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங். பேசிக்கலி பிகினிங்கில் இந்த பாக்டீரியாவும் ஆர்கியாவோடும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வாழுது. இவென்ச்சுவலி பாக்டீரியாவும் ஆர்கியாவும் அட் ஒன் பாயிண்ட் 2 பேரும் சேர்ந்து மர்ஜ் ஆகுறாங்க. இந்த 2 செல்லும் இப்படி சேர்ந்தது தான் ஃபஸ்ட்டு மல்டி செல் ஆர்கானிசம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக காரணம். இந்த ப்ராசஸ் தான் சயின்ஸில் என்கல்ஃபிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கியா தான் ஹோஸ்ட்டு, பாக்டீரியா இதுக்குள்ளே போகுது அட் ஒன் பாயிண்ட். ஆனால் ஆர்கியா இதை வந்துட்டு சாப்பிட்றல. இதை அதுக்குள்ளே மர்ஜ் ஆனதுக்கப்புறம் இதை டைஜஸ்ட் பண்ணாமல்
இது கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஆர்கியாக்குள்ளே போன பாக்டீரியா தான் மைட்டோகாண்ட்ரியாவாக மாறுது. இதுதான் யூகேரியோட்டிக் செல்லோட பவர் ஹவுஸ். இந்த ப்ராசஸ் தான் சயின்ஸில் எண்டோசிம்பியாட்டிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் இப்போ வர ப்ரோகாரியோட்டிக் செல்லாக இருந்தது இப்போ யூகேரியோட்டிக் செல்லாக மாறி ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கனிசமாக உருவாகுது. அதுக்கப்புறம் சில மில்லியன் இயர்ஸ் கழிச்சு நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற சைட்டோபிளாசமில் இன்னும் சில எவல்யூஷன் நடக்குது. ஆஸ் ஐ செட், ப்ரோகாரியோட்ஸில் நியூக்ளியஸ் இல்லை. இந்த எவல்யூஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இதோட டிஎன்ஏ நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு ரீஜனில் ஜென்ரலாக ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்டர்னல் நியூக்ளியர் மெம்பரன் ஃபார்ம் ஆகி ஜெனட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஜீன் எக்ஸ்பிரஷனுக்கும் ப்ராப்பராக ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகி இதுக்கு வழிவகுக்குது. இது எல்லாம் ஒரு சைடில் போயிட்டு இருக்கும்போது அட்மாஸ்பியரில் இப்போ ஆக்சிஜன் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண சைனோபாக்டீரியா முடிவு பண்ணுது. இப்போ சில சைனோபாக்டீரியா வகைகள் குளோரோபிளாஸ்டாக மாறுது. பேசிக்கலி இந்த யூகாரியாட்ஸ் மைட்டோகாண்ட்ரியா கிடைச்சதுக்கு அப்புறம் சைனோபாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணி, அதாவது சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணாமல் சேர்ந்து வாழுது. இப்படி தான் குளோரோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இதை பிளான்ஸ் அண்ட் ஆல்கேல செகண்டரி எண்டோசிம்பியாட்டிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சிமிலர் ஈவெண்ட்ஸ் நடக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட் தான் இப்போ பிளான்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன். இது மூலமாக தான் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே உருவாகுது. இதுதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட பிகினிங். செல்ஸை ஆக்சிஜனை யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண வச்சு அதிலிருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இது ஒரு அட்வான்ஸ்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. சிங்கிள் செல்டு யூகாரியாட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இவால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க குரூப்பாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஸ்லோவாக மல்டி செல்லுலார் ஆர்கனிசமாக மாறி ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்படி தான் அனிமல் கிங்டம், பிளான்ட் ஆர் ஆல்கே கிங்டம், ஃபங்கை கிங்டம் இது எல்லாமே உலகத்தில் உருவாகுது. ஸோ இப்போ இருக்க எல்லா மல்டி செல்லுலார் ஆர்கனிசமோட ஸ்டார்ட் இந்த பாக்டீரியா அண்ட் ஆர்கியாவோட சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான். இந்த மைட்டோகாண்ட்ரியானால தான் ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்க்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிடைக்குது. ஹியூமன் பாடியோட பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லும் இதே மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைஃப் ஆன் எர்த் ஆல்மோஸ்ட் 3.5 to 3.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் மல்டி செல்லுலார் ஆர்கனிசமோட ஏஜ் 1.5 பில்லியன் இயர்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நடுவில் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நான் லிவிங் டு லிவிங் திங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பயங்கரமான ஸ்லோ ப்ராசஸாக தான் நடந்திருக்கு. ஹியூமன் பாடியில் 43% தான் ஹியூமன் செல்ஸ். அந்த ரெஸ்ட் 57% என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ். இதில் பாக்டீரியா தான் டாமினன்ட். பேசிக்லி நம்ம பாடியோட பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அண்ட் ஆர்கியா தான். டெனோஃபார்ஸ் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அனிமல் ஆன்சிஸ்டர் அப்படின்னு ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 570 to 550 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பைலேட்ரல் ஆர்கானிசம் உருவாகுது இந்த லேட் எடியாக்கரன் பீரியடில். இங்கே தான் சடனாக கேம்பிரியான் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு ஈவெண்ட் நடக்குது. இந்த பீரியடில் தான் ஒரு ரேப்பிட் டைவர்சிஃபிகேஷன் நடக்குது கொஞ்சம் டைமில். இன்னைக்கு இருக்கிற பல அனிமல்ஸோட ஆன்சிஸ்டர்ஸ் இந்த பீரியடில் தான் உருவாயிருக்காங்க. பைலேட்ரல் அனிமல்ஸ்னால் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி சிமெட்ரிக் வடிவத்தில் இருக்கும். இந்த பைலேட்ரல் அனிமல்ஸ் தான் புரோட்டோஸ்டோம்ஸ் அண்ட் டியூட்ரோஸ்டோம்ஸாக மாறுது. இந்த புரோட்டோஸ்டோம்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து எம்ப்ரியோவில் இட் வில் பிகம் த மவுத். அதே டியூட்ரோஸ்டோம்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இந்த எம்ப்ரியோ வந்துட்டு பிகம் த ஏனஸ். இதுக்கப்புறம் இந்த எவல்யூஷன் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் கார்டேஜ் ஃபார்ம் ஆகுது இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது. அதுக்கப்புறம் த ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் மைலோகுன்மிஞ்சியா அண்ட் ஹைகோய்தீஸ்ங்கிற ஜாலஸ் ஃபிஷ் லைக் கிரீச்சர் ஃப்ரம் கேம்பிரியன் பீரியட்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வெர்டிபிரேட்ஸ் கேட்டகரியில் ஃபிஷ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸு, அனிமல்ஸ் இவங்க எல்லாமே இதில் தான் வருவாங்க. இந்த வெர்டிபிரேட் வகை உயிரினங்கள் சுமார் 52 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேம்பிரியன் சைனாவில் உருவாகுது. இந்த ஜாலஸ் ஃபிஷ் தான் டைம் ஆக ஆக ஜாடு ஃபிஷ்ஷாக மாறுது. தென் லோப் ஃபின்டு ஃபிஷ்ஷாக மாறுது. இதுக்கப்புறம் இது மாதிரி டெட்ராபாட்ஸாக மாறுது. இதுதான் வெர்டிபிரேட்டோட எவல்யூஷன். லோப் ஃபின்டு ஃபிஷ் அப்படின்னா இதுக்கு கில்ஸ் அண்ட் லங்ஸும் இருக்கும். இதுக்கப்புறம் இதுவும் டைம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா இந்த ஃபின்ஸு இவால்வ் ஆகி லிம்ஸாக மாறுது. அதாவது கை கால் டைப்ஸ். இந்த மீன்கள் தான் நிலத்துக்கு போயிருக்கு காலப்போக்கில். யோசிச்சு பாருங்கள், நிலத்தில் நடந்த முதல் உயிரினமே ஒரு மீன் தான். இவங்களுக்கு அப்புறம் தான் 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ரெப்டைல்ஸ் வருது. ரெப்டைல்ஸ்னால் பாம்பு, பல்லி இந்த டைப். இதுக்கு அப்புறம் தான் மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸும் இவால்வ் ஆகுது. ஹைலோனோமஸ் தான் ஃபஸ்ட்டு நிலத்தில் முட்டை போட்ட ரெப்டைல். இதுக்கு முன்னாடி இதோட ஆம்ஃபிபியன் ஆன்சிஸ்டர்ஸ்க்கு தண்ணியில் தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு தண்ணியோட டிபெண்டன்சி இல்லாமல் ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு.
இந்த ரெப்டைல் கேட்டகரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணியிலிருந்து நிலத்தில் இந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு. ஸோ இந்த வெர்டபிரேட்ஸுங்கிறது முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு வந்த உடனே இந்த மீன்கள் நிலத்தில் நடக்க ஆரம்பிக்கல. முதல் நிலத்தில் நடக்க ட்ரை பண்ண மீனோட பேர் எஸ்தனோப்ட்ரான். ஆல்மோஸ்ட் 37 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சுமார் 6 feet லென்த்து, ஷார்ப் டீத் அண்ட் ஸ்ட்ராங் ஜாஸோட இருக்கிற ஒரு மீன் தான் ஃபஸ்ட்டு டைம் நிலத்தில் நடக்க ட்ரை பண்ணியிருக்கு. இதோட லிம்ஸு, இதோட ஜாயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரபிள் நிலத்தில் நடக்கிறதுக்கு. 2004 தான் சயின்டிஸ்ட் பல ரிசர்ச்க்கு அப்புறம் டிக்டாலிக் க்ரோசே அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷோட ஃபாசிலை கண்டுபிடிச்சாங்க. இது இந்த எஸ்தனோப்ட்ரான் மீன் மாதிரியே தரையில் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற லிம்ஸ் அண்ட் ஜாயின்ஸோட இருந்த ஒரு அட்வான்ஸ்டு ஃபிஷ். இன்ஃபேக்ட் இதுதான் ஃபஸ்ட்டு தரையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த வெர்டிபிரேட் ஃபிஷ். எஸ்தனோப்ட்ரான் மோஸ்ட்லி தண்ணியில் தான் இருந்திருக்கு, ட்ரை பண்ணிச்ச ஒழிய சக்ஸஸ் ஆகலை. இந்த டிக்டாலிக் தன்னோட ஃப்ரண்ட் ஃபின்ஸை வச்சு லேண்ட் சர்ஃபேஸில் சாட்சி இதால் நடக்க முடிஞ்சுது. அதாவது இதால் லேண்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுலேயுமே உயிர் வாழ முடியும். இந்த கேட்டகரியை தான் ஆம்ஃபிபியன் அப்படின்னு சொல்லுவோம். எவல்யூஷனில் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்கு. சில லீனியேஜஸில் மட்டும் இதை ட்ரை பண்ணிவிட்டு அதோட கோர்ஸை ரிவர்ஸும் பண்ணியிருக்கு. அதாவது கொஞ்ச நாள் நிலத்தில் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் சீக்கேவும் போயிருக்கு. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்னோஸ்பாண்டில் ஆம்ஃபிபியன்ஸ், குவிக்டானியா வாக்கி, இது மாதிரி வெர்டிபிரேட்ஸ் ஃபிஷஸ் லேண்டில் அடாப்ட் ஆகிட்டு கொஞ்சம் லீனியேஜஸ்க்கு அப்புறம் திரும்பவும் சீக்கே போயிருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் கரெக்ஷன்ஸும் இந்த எவல்யூஷன் ட்ரீயில் புதுசாக ஒரு பிரான்ச் வரக்கு ஒரு காரணமாக அமையுது. ஏன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பாடி ஸ்ட்ரக்சரும் மாறுது, இவால்வும் ஆகுது. ஸோ இது மாதிரி பல கோடி வருஷங்கள் நிலத்தில் வாழ்ந்ததுக்கு பிறகு சில லிவிங் திங்ஸ் இவால்வ் ஆகி கடலுக்கு திரும்பி போன கதையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சீ லயன்ஸு, சீல்ஸு, மரீன் ரெப்டைல்ஸ், டால்ஃபின்ஸ், போலார் பியர்ஸ், சீ ஸ்னேக்ஸ், சீ டர்ட்டில்ஸ் இதோட ஆன்சஸ்டர்ஸ் நிலத்தில் வாழ்ந்துட்டு சீக்கு போனவங்க தான். இது எல்லாமே என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால நடந்த எவல்யூஷன். ஸோ இந்த எவல்யூஷன் சைக்கிளில் ஏர்லி வெர்டபிரேட்ஸ்க்கு அப்புறம் ஜாடு ஃபிஷ் வருது, அப்புறம் லோவ் ஃபின் ஃபிஷ், ஏர்லி டெட்ரபாட் அதாவது ஃபஸ்ட்டு 4 limbed வெர்டபிரேட்ஸ், தென் ஆம்ஃபிபியன்ஸ் பேசிக்லி ஃபஸ்ட் வெர்டபிரேட் ட்ரூலி அடாப்டட் டு லேண்ட் பட் ரீப்ரொடக்ஷனுக்கு தண்ணி தேவைப்படுது, தென் ஏர்லி ரெப்டைல்ஸ் எக்ஸாம்பிள் ஹைலோனோமஸ் ரெப்டைல்ஸ், அப்புறம் சினாப்சிட்ஸ் அதாவது மேமல்ஸ் லைக் ரெப்டைல்ஸ், அதுக்கப்புறம் மாடர்ன் ரெப்டைல்ஸ் அதாவது லிசர்ட்ஸு, ஸ்னேக்ஸு, டைனோசார்ஸ் எல்லாமே. இது எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு மேமல் 200 million இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆகுது. சுமார் 230 million இயர்ஸ்க்கு முன்னாடி பிராசிலோடான் குவாட்ராங்குலோரிஸ்ன்னு ஒரு எலி மாதிரியான 20 centimeter லென்த் உள்ள ஒரு அனிமல் இருந்தது. இதுதான் உலகத்திலேயே மிக பழமையான மேமல்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதை 2022 தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி சுமார் 200 million இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த மொர்கானோகோடான்கிற அனிமல் தான் மிக பழைய எக்லேயிங் மேமல். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஜென்ரலாக மேமல்ஸ் எக்லே பண்ணாது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேட்டகரி. எக்லேயிங் மேமல்ஸை மோனோட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உலகத்தில் மொத்தம் 5 மோனோட்ரீம்ஸ் இருக்குது. 1 பிளாட்டிபஸ், மீதமுள்ள 4 ஸ்பீசஸ் எல்லாமே எக்கிட்னா ஸ்பீசஸோடது. இந்த எல்லா மோனோட்ரீம்ஸும் ஆஸ்திரேலியா அண்ட் நியூ கினியில் தான் இருக்குது. ஸோ இதான் நீங்கள் இங்கே பார்க்குற ஷார்ட் பீக்ட் எக்கிட்னா, அடுத்தது வெஸ்டர்ன் லாங் பீக்ட் எக்கிட்னா, சர் டேவிட்ஸ் லாங் பீக்ட் எக்கிட்னா, இது ஈஸ்டர்ன் லாங் பீக்ட் எக்கிட்னா. மோனோட்ரீம்ஸை தவிர மேமல்ஸில் இன்னும் 2 டைப் இருக்குது. 1 பிளசன்டல் மேமல்ஸ், இன்னொன்று மார்சுபியல் மேமல்ஸ். பிளசன்டல் மேமல்ஸோட குட்டிகள் அம்மாவோட யுட்ரஸில் முழுசாக டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் பிறக்கும். நாம் யூஸ்வலாக பார்க்குற அதிகமான மேமல்ஸ் இந்த கேட்டகரி தான். மார்சுபியல் மேமல்ஸோட குட்டிகள் யுட்ரஸில் சின்னதாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுச்சில் போயிட்டு அங்கே தங்கி வளரும். எக்ஸாம்பிள் கேங்கரூ. மொரின் ஓ லியரிங்கிற ஸ்டோனி ப்ரூக் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் டைனோசர் எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் தான் பிளசன்டல் மேமல்ஸ் மோஸ்ட்டாக இவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஃப்டர் த எண்ட் கிரெட்டேஷியஸ் எக்ஸ்டிங்ஷன். மெயின் குரூப்ஸ் ஆஃப் பிளசன்டல் மேமல்ஸ் லைக் ப்ரைமேட்ஸ், ரோடன்ஸ், வேல்ஸ் இது எல்லாமே ஆஸ்ட்ராய்ட்ஸ் டைனோசரை அழிச்சதுக்கு அப்புறம் தான் இவால்வ் ஆகுது. அதாவது 66 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி ஒரு எலி சைஸில் தான் சின்னதாக தான் இந்த பிளாசன்டல் மேமல்ஸ் இருந்திருக்கு. இப்போ இந்த எவல்யூஷன் எதுக்காக நடந்ததுன்னு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதை தான் சார்ல்ஸ் டார்வின் 1859 அவரோட த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புக்கில் தியரி ஆஃப் எவல்யூஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டார்வினுக்கு முன்னாடி நிறையா சயின்டிஸ்ட் நிறையா தியரி சொன்னாங்க, பட் எதுக்குமே சரியான எவிடன்ஸ் இல்லை. சிலர் காட் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா லிவிங் திங்ஸும் ஒரே நேரத்தில் உருவாக்குனாருன்னு சொன்னாங்க. இந்த ஐடியாவை ஃபிக்சிட்டி ஆஃப் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாமாக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஆர்கானிசம் அதோட லைஃப் டைமில் கற்றுக்கிட்ட ட்ரைட்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அவர்கிட்ட இனஃப் எவிடன்ஸ் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை. ஜார்ஜஸ் கூவியருங்கிறவர் எர்த்தில் நடக்கிற நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால நிறைய லிவிங் திங்ஸ் அழியும்,
அப்புறம் புதுசாக நிறையா உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. சார்ல்ஸ் லயல்ங்கிறவர் பூமியில் ரொம்ப மெதுவாக சில சேஞ்சஸ் நடக்குது அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி லிவிங் திங்ஸ் இவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டார்வின் தான் முதல் முறையாக நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷனோட ஆர்கனிசம்ஸ் எப்படி ஏன் எவால்வ் ஆகுது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. இங்கிலாண்டில் 1806 ஷ்ரூபரிங்கிற ஊரில் பிறக்கிற சார்ல்ஸ் டார்வின் சின்ன வயசில் இருந்தே நிறையா பிளான்ஸ், ஸ்டோன்ஸ், சீஷெல்ஸை கலெக்ட் பண்ணுவார். காலேஜில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி படித்த இவருக்கு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இங்கிலாண்டில் இருந்து சவுத் அமெரிக்காவுக்கு HMS பீகிள் அப்படிங்கிற ஒரு கப்பல் போகிறதா இருந்தது. சவுத் அமெரிக்காவுக்கு இன்னும் எப்படி பெட்டராக நேவிகேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம், எங்கெங்கே புதுசாக ஹார்பர் அண்ட் போர்ட்ஸ் ஆரம்பிக்கலாம், அங்கே வேறு என்னென்ன நேச்சுரல் வெல்த் இருக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ண கிளம்புது. அந்த கப்பலோட கேப்டன் ராபர்ட் ஃபிட்ஸ்ராய் நேச்சுரல் வெல்த் பற்றின டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக சார்ல்ஸ் டார்வினை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த ஜேர்னியில் அவர் போன இடத்துல பார்த்த எல்லா லிவிங் திங்ஸையும் அப்சர்வ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணுறாரு. அப்படி டாக்குமெண்ட் பண்ணும்போது அவருக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. ஏன் ஒரு அனிமல் ஒரு இடத்துல ஒரு மாதிரியான பாடி ஃபீச்சர்ஸோடு இருக்குது, அதே அனிமல் வேறு இடத்துல வேறு மாதிரியான பாடி ஃபீச்சர்ஸோடு இருக்குது அப்படின்னு பேசிக் பட் ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் இவருக்கு வருது. இதனால் அவர் கிட்டத்தட்ட 1500 ஸ்பீசிஸை ஸ்டடி பண்ணி அதோட ஸ்பெசிமென்ஸோட 1836 இங்கிலாந்துக்கு வராரு. நிறைய சயின்டிஸ்ட் கிட்ட அவர் ஆராய்ச்சி பண்ணதை டிஸ்கஸும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் ஆன் தி ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுறாரு. இந்த புக்கில் தான் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு தியரியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த தியரியில் பேசிக்கலி 5 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட்டு வேரியேஷன். ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லேயும் உள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வேறு வேறு ட்ரைட்ஸ் இருக்கும். கர்லி ஹேர், ஸ்கின் கலருங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சரில் ஒயிட் அண்ட் ப்ரௌனில் 2 கலர்லேயும் மாற்று இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் கலர் ஜீன் வேரியேஷன் ஃபார் சேம் ஸ்பீசிஸ். இந்த வேரியேஷன் ஜீன் மியூட்டேஷனால தான் நடக்குது. பட் சார்ல்ஸ் டார்வினுக்கு அந்த நேரத்தில் ஜீன்ஸை பற்றி தெரியல. செகண்டு இன்ஹெரிட்டன்ஸ். ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ பேரண்ட்ஸோட ஜீன்ஸ் பேபிஸ்க்கு பாஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஒயிட் மாத்துக்கு ஒயிட் பேபிஸ் பிறக்கும் அண்ட் ப்ரௌன் மாத்துக்கு ப்ரௌன் பேபிஸ் பிறக்கும். அடுத்தது செலெக்ஷன். லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கிறனால எது என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்வைவல் ட்ரைட்ஸ் வச்சிருக்கோ அதனால் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ இண்டஸ்ட்ரியில் இருந்து வர பொல்யூஷனால ட்ரீஸ் எல்லாம் ப்ரௌன் கலராக மாறுது. ப்ரௌன் ட்ரீஸில் இருக்கும்போது ப்ரௌன் மாத் கேமஃப்ளாஜ் ஆகி பேர்ட்ஸில் இருந்து மறைஞ்சு தப்புது. அதே ஒயிட் மாத்ஸை பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுது. இந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜினால ப்ரௌன் மாத் சர்வைவ் ஆகி ரீப்ரொடியூஸும் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த கலர் ட்ரைட்டே இந்த சர்வைவலுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டைம் அண்ட் தென் அடாப்டேஷன். ஓவர் த டைம் ப்ரௌன் மாத்துக்கு சர்வைவல் ட்ரைட் இருந்தனால பொல்யூட்டட் ஏரியாஸில் ப்ரௌன் மாத்தோட பாப்புலேஷன் அதிகமாகவும் இருந்திருக்கு. பட் ஒன்ஸ் பொல்யூஷன் கம்மியாக ஆரம்பித்ததும் ஒயிட் மாத்தோட பாப்புலேஷன் திரும்பவும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இதை தான் சார்ல்ஸ் டார்வின் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது யார் என்வரான்மெண்ட்டில் சர்வைவ் ஆகிறா, யார் இந்த என்வரான்மெண்ட்டில் ஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ங்கிற தியரி. இங்கே என்வரான்மெண்ட்டுங்கிறது கிளைமேட் அண்ட் டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற பிளான்ஸ், அனிமல்ஸும் கூட தான். இங்கே இந்த மாத்துக்கு நடந்தது மைக்ரோ எவல்யூஷன், அதாவது ஒரு ஸ்பீசிஸ்க்கு உள்ளேயே நடந்த எவல்யூஷன். ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸாக இவால்வ் ஆகிறது தான் மேக்ரோ எவல்யூஷன். இந்த மேக்ரோ எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிளாக டார்வினோட ஃபின்ச்சஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லலாம். டார்வின் சவுத் அமெரிக்காவில் உள்ள கேலபாகோஸ் ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இது ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐலாண்ட்லையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபின்ச்சஸ் இருக்கிறத பார்க்குறாரு. ஃபின்ச்சஸ்ங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு சின்ன பேர்ட். இது எல்லாமே ஒரே ஸ்பீசிஸில் இருந்து தான் வந்திருக்கு. பட் அதோட பீக் மட்டும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸில் இருக்கிறத பார்க்குறாரு. அவர் ஃபர்தராக இதை அப்சர்வ் பண்ணதில் தான் தெரியுது அந்த ஃபின்ச்சஸ் எல்லாமே அது இருக்கிற ஐலாண்டில் என்ன விதமான ஃபுட் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவால்வ் ஆயிருக்குன்னு. பட் எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஆன்செஸ்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபின்ச்சஸ்லாம் பார்க்குறாரு திக் அண்ட் ஸ்ட்ராங் பீக் இருந்திருக்கு ஃபார் கிராக்கிங் அந்த நட்ஸு சீட்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு. சிலதுக்கு வந்து லாங் நேரோ பீக்ஸ் இருந்திருக்கு, அது இன்செக்ட்ஸு அந்த ட்ரீலேருந்து உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு. சிலதுக்கு வந்து ஷார்ப் அண்ட் பாயிண்டட் பீக்ஸ் இருந்திருக்கு கேக்டஸ் சாப்பிட்றதுக்கு. காலப்போக்கில் சர்வைவல் ட்ரைட் இருக்கிற ஃபின்ச்சஸ் மட்டும் அந்த ஐலண்டில் சர்வைவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போது லாங் அண்ட் நேரோ பீக் உள்ள ஃபின்ச்சஸ் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஐலண்டில் சர்வைவ் ஆனதுனால அந்த லென்த்தி பீக் ட்ரைட்டு ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் பாஸ் ஆகிட்டே வருது. அந்த பீக்கோட லென்த்தும் இன்னும் ஜென்ரேஷன் அதிகமாகிட்டும் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த நீளமான பீக்ஸ் உள்ள ஃபின்ச்சஸ் மட்டும் தனி ஒரு ஸ்பீசிஸாகவே உருவாகி ஷார்ட் பீக் இருக்கிற ஃபின்ச்சஸ் கூட ப்ரீடே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு புது ஸ்பீசஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 15 ஸ்பீசஸ் ஆஃப் ஃபின்ச்சஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஆன்செஸ்டர் தான் இந்த ஹோல் ட்ரீ ஆஃப் எவல்யூஷன். இதை வச்சே ஒரு ஆர்கனிசமில் இருந்து தான் எல்லா ஆர்கனிசமும் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை தான் டார்வின் த ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நேச்சர் வேரியேஷன்ஸ்க்கு வழிவகுக்குது. அந்த வேரியடு ஆர்கனிசம்ஸில் எது அதோட என்வரான்மெண்ட்டுக்கு சூட் ஆகிற ட்ரைட்டோட இருக்கோ அதுதான் சர்வைவ் ஆகுது.
இப்படி சர்வைவ் ஆகிறதுக்கான அந்த ட்ரெயிட்டை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸும் பண்ணுது. ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் அந்த ட்ரெயிட் ஸ்ட்ரென்தன் ஆகி புது ஸ்பீசிஸையும் உருவாக்கிக்கிட்டே போகுது. இதுதான் டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் மெத்தட். டார்வின் இந்த எவல்யூஷனை பற்றி மட்டும் போய் தெரிஞ்சுக்கல, அவர் இன்னும் பல ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கண்டக்ட் பண்ணி நேச்சரை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று பிஜன் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே கேலபகஸ் ஐலண்டில் உள்ள ஃபின்ச்சஸை அப்சர்வ் பண்ணதை வச்சு பீஜன்ஸை நேச்சுரல் செலெக்ஷனுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் பண்ணி ப்ரீட் பண்ணுறாரு. இதிலிருந்து இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனை பற்றியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் சீட் அண்ட் பிளான்ட் டிஸ்போசல். ஓஷன் வழியாக ஒரு சீடு இன்னொரு ஐலண்டுக்கு ரீச் ஆகி அங்கே இருந்து வளர ஆரம்பிக்குமா அப்படின்னு பார்க்குறக்கு அந்த சீடை சால்ட் வாட்டரில் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் எர்த் வார்ம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எர்த் வார்ம்ஸ் எவ்வளோ தூரம் மண்ணுக்குள்ளே ஓட்ட போடுது, எவ்வளோ மண்ணை மூவ் பண்ணுது அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணுறாரு. அப்புறம் மூவ்மெண்ட் ஆஃப் கிளைம்பிங் பிளான்ஸ். சில பிளான்ஸ் லைக் வைன்ஸும் பீன்ஸும் ஸ்லோவாக கேர்ல் ஆகி லைட் சப்போர்ட் இருக்கிற டைரக்ஷனில் மூவ் ஆகிறத அப்சர்வ் பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பிரெயின் இல்லாத பிளான்ஸும் அவங்க என்வரான்மெண்ட்டில் நடக்கிற சேஞ்சஸ்க்கு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இவர் இங்கே மட்டும் நிற்கல, பார்னக்கல் அண்ட் அனிமல் ஸ்டடீஸையும் பண்ணுறாரு. கடலில் பார்னக்கல்னு ஒரு க்ரீச்சரோட சப்ஸ்பீசிஸ் எல்லாம் எடுத்து அதை டைசெக்டும் பண்ணுறாரு, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறக்கு. அப்புறம் ஃப்ளவர்ஸில் கிராஸ் பாலினேஷன் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் எப்படி வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் நடக்குது இந்த போலன்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. இது மூலமாக கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் கிரியேட் பண்ணுற ஸ்டடியும் ஜெனட்டிக் டைவர்சிட்டியை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுற ஸ்டடின்னு பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணுறாரு. டார்வினை பற்றி பேசினா இன்னொரு தனி வீடியோ தான் போடணும். பட் ஃபார் நவ் வில் கம் பேக் டு த எவல்யூஷன் ட்ரீ. டார்வின் சொன்ன நேச்சுரல் செலெக்ஷன் மெத்தட் போக வேற சில ரீசன்ஸ்னாலையும் எவல்யூஷன் நடக்குது அப்படின்னு அடுத்த வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதில் சில முக்கியமான சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹியூகோ டி விரீஸ். இவர் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாரு 1901. அடுத்தது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். சீவல் ரைட் 1929 இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது ஜீன் ஃப்ளோ. எட்கர் ஆண்டர்சன் 1949 எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது பேசிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன்ஸ். ஹியூகோ டி விரீஸ்ங்கிற டச் பாட்டனிஸ்ட் 1901 மியூட்டேஷன் ஆஸ் அன் எவல்யூஷன் மெக்கானிசமாக ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அண்ட் டார்வின் சொன்ன மாதிரி எவல்யூஷன் ஸ்லோவாக நடக்கல, பட் ஃபாஸ்ட் அண்ட் சடனாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆர்கனிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது மேல் அண்ட் ஃபீமேலோட ஜீன்ஸ் ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வரும்போது மியூட்டேட் ஆகி வரும். இந்த மியூட்டேஷனால் ஆஃப்ஸ்ப்ரிங்கோட கலர், ஹைட், ஹேர் டெக்ஸ்சர் இந்த மாதிரி ஏதாவது மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்க்கு வந்து பிளாக் ஐஸ் இருக்கும், பட் அவங்க குழந்தைங்க ப்ளூ ஐஸ் இருக்கலாம். இது எல்லாமே மியூட்டேஷனால தான் பாசிபிள். லேட்டர் 1930s அண்ட் 1940 டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் ஹியூகோட மியூட்டேஷன் தியரி இது ரெண்டும் மர்ஜ் ஆகி மாடர்ன் எவல்யூஷனரி சிந்தசிஸ் உருவாகுது. டார்வினுக்கு எப்படி இந்த வேரியேஷன்ஸ் வருதுன்னு அப்போ தெரியல, ஏன்னா அந்த டைமில் ஜீன்ஸு இந்த மியூட்டேஷன் ஸ்டடிலாம் பெருசாக நடக்கல. லேட்டர் ஜெனட்டிக்ஸ் வருது, சயின்டிஸ்ட் அண்டர்ஸ்டுட் த என்டையர் ஃப்ளோ. பேசிக்கலி இங்கே தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க வேரியேஷன் எதனால் நடக்குதுன்னா இந்த மியூட்டேஷன்ஸ், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அண்ட் ஜீன் ஃப்ளோனால தான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஜென்ரேஷனுக்கு ட்ரெயிட்ஸ் வந்து எதனால் பாஸ் ஆகுதுன்னா இந்த ஜீன்ஸ் மூலியமாக தான் பாஸ் ஆகுது ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ட்ரெயிட்ஸ்க்கு மேலே தான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் நடக்குது. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இமேஜின் ஒரு ஐலண்டில் ஒரு வல்கானிக் எரப்ஷன் நடந்து அந்த ஐலண்டை அழிஞ்சு போகுது. அங்கேருந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 10 பேர்டு மட்டும் தப்பிச்சு ஒரு சின்ன நியர்பை ஐலாண்டுக்கு பறந்து போகுதுன்னு வச்சுங்க. இந்த 10 பேர்டும் புதுசாக ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு அதோட பாப்புலேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ஒரிஜினல் ஐலாண்டில் 90% ஆஃப் த பேர்ட்ஸ்க்கு க்ரீன் ஃபெதர்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க. இந்த 10% பேர்டுக்கு ப்ளூ ஃபெதர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சான்ஸ்னால அந்த 10 பேர்டில் 7 பேர்ட்ஸு ப்ளூ ஃபெதராக இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த நியூ ஐலாண்டில் ப்ளூ ஃபெதர்டு பேர்ட்ஸ் தான் மெஜாரிட்டி. டைம் போக போக இதோட கிட்ஸும் மோஸ்ட்லி ப்ளூ ஃபெதர்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பை சான்ஸ் நடந்த ஒரு ஈவெண்ட்னால கூட ஜீன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறது தான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். நான் சொன்ன எக்ஸாம்பிளில் பை சான்ஸ் இந்த 7 ப்ளூ ஃபெதர்டு பேர்ட்ஸ்க்கு பதிலாக க்ரீன் ஃபெதர்ட் பேர்ட்ஸ் போயிருந்தா அந்த சேஞ்சஸ் நடந்திருக்காது. இந்த டைப் ஆஃப் ஈவெண்ட்டை ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் டைப் ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாட்டில் நெக் எஃபெக்ட் ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட ஹில்லி ஏரியாவில் பர்கூர்னு ஒரு வகையான மாடு இருக்குது. இது நல்ல மலையேறும், வறட்சியை தாக்கு பிடிக்கும். ஆனால் கடந்த 30 வருஷமாக இதோட 93% ஆஃப் த பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் இதோட தேவை குறைஞ்சனால இதை நிறைய பேர் ப்ரீட் பண்ணலை. இதோட ஹேபிட்டட்டும் அழிஞ்சு போயிருக்கு. நிறைய கிராஸ் ப்ரீடிங்கும் இதில் நடந்திருக்கு. இந்த லாஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஜெனட்டிக் பாட்டில் நெக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால தான் மிச்சம் இருக்கிற பாப்புலேஷனில் என்ன ஜீன் இருக்குதோ அது மட்டும்தான் இனிமேல் வர ஜென்ரேஷனில் இந்த மாடலில் பாஸ் ஆகும். இதுதான் பாட்டில் நெக் எஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். டைவர்சிட்டியோட ஸ்டார்ட் பண்ணின ஒரு ப்ரீட் ஒரு டிசாஸ்டர்னாலேயோ சில ப்ராக்டிசஸ்னாலேயோ சின்ன ஜெனட்டிக்லி யூனிஃபார்மான பாப்புலேஷனாக மாறுது. இந்த ஜீன் வேரியேஷன் இல்லாமல் இப்போ இந்த மாடுகளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இந்த மாடுகளால் சேலஞ்சிங் ஹில்லி என்வரான்மெண்டல் ஏரியாவில் இதால் அடாப்டும் பண்ண முடியல. இன்னொரு எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்பில் நார்தர்ன் எலிஃபென்ட் சீலுக்கும் நடக்குது.
லேட் 1800ல் இந்த சீலை அதோட பிளப்பரை வச்சு ஆயிலுக்காக வேட்டையாடுறாங்க. இப்படி ஹியூமன்ஸ் அதை எக்ஸ்டெண்ட் ஆகிற அளவுக்கு ஹண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நார்தர்ன் எலிஃபென்ட் சீல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஹார்பர் சீல்ஸோட கவுண்ட் தான் அதிகமாக இருக்குது. அட் ஒன் பாயிண்ட் குவாடாலபி ஐலாண்டில் இதோட பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 100க்கு வந்திருக்கு 19th centuryல. லெட் டு ரெடியூஸ்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஜீன் ஃப்ளோங்கிறது ஒரு பாப்புலேஷன் மைக்ரேட் ஆகி இன்னொரு பாப்புலேஷன் கூட மேட் பண்ணுறப்போ புது ஜீன் உருவாகும். அதுதான் ஜீன் ஃப்ளோ. இதனால 2 பாப்புலேஷனோட ஜீன்ஸ் மிக்ஸ் ஆகும், புது விதமான ட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் பேரட்ஸ் இருக்கிற ஒரு காட்டில் ரெட் பேரட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ கொஞ்ச நாளில் 2 மேட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் புது பேரட்ஸ் வரும். ஸோ ஐ திங்க் யூ காட் த ஐடியா. ஸோ எவல்யூஷனுக்கு டைம் லைனே கிடையாது. ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் மாறுபடும். மேமல்ஸ்க்கு நடந்த மாதிரி கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆகலாம், இல்லைன்னா ஜஸ்ட் 1 or 2 இயர்ஸில் கூட நடக்கலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸுங்கிறது SARS-CoV-2 வைரஸ். இதில் பல வேரியன்ஸ் வந்துச்சு கொஞ்சம் மாதத்தில். டெல்டா, ஓமிக்ரான், ஆல்ஃபா, பீட்டா அப்படின்ட்டு. ஆல்சோ இன்ஃப்ளூன்சா வைரஸ் கூட இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுலேயும் நிறைய டைப் இருக்குது. H1N1, H3N2, H2N2, H5N1 இப்படி பல வேரியேஷன்ஸாக மாறுது. இதனால் ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஏஷியன் ஃப்ளூவும் வந்தது. HIV வைரஸ் மியூட்டேஷனும் இந்த கேட்டகரி தான். இது எல்லாத்துக்கும் ரீசன் நன் அதர் தென் ஒன் வேர்டு எவல்யூஷன். ஓகே, இப்போ ஹியூமன்ஸ்க்கு வருவோம். ஹியூமன்ஸ் குரங்குலேருந்து இவால்வ் ஆகலை அப்படின்னா எதுலேருந்து இவால்வ் ஆனாங்க? இன்னும் இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க? இப்படி பல கேள்விகள் இருக்குது. இப்போ இருக்கிற ஹோமோசேப்பியன்ஸான நாம் குரங்குலேருந்து வரல. அதாவது நமக்கும் குரங்குகளுக்கும் முன்னாடி ஒரு அனிமல் இருந்தது. அதில் இருந்து தான் ஹோமோசாப்பியன்ஸான நாம் மங்கீஸ், ஏப்ஸ், கொரிலாஸ், சிம்பன்சிஸ் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு வகையில் டிஸ்டன்ட் கசின்ஸ் தான். நம்ம தாத்தாவோட தாத்தாவை நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பிரான்ச்சில் மங்கி வந்துச்சு, இன்னொரு பிரான்ச்சில் ஏப்ஸ், ஈவென்ச்சுவலி டு ஹோமினின்ஸுங்கிற ஏர்லி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் பிரான்ச் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த எவல்யூஷன் ட்ரீ ஸ்ட்ரக்சரோட டிப்பில் ஹோமோசாப்பியன்ஸான நம்ம இருக்கோம். இதில் இருந்து பேக் ட்ராக் பண்ணால் நம்ம பக்கத்து பிரான்ச்சில் இருக்கவங்களோட DNA மோஸ்ட்லி மேட்ச் ஆகும். இப்படி பின்னாடி ட்ராக் பண்ண நம்மளோட காமன் ஆன்செஸ்டர்ஸ் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் அண்ட் சிம்பன்சிஸ்க்கு ஆல்மோஸ்ட் 98.8% ஆஃப் த DNA மேட்ச் இருக்குது. ஆனால் நம்ம வேறு விதமாக இவால்வ் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வேறு பிரான்ச்சில் இருக்கோம். அண்ட் நம்மளோட டிஸ்டன்ஸ் கசினான கொரிலாஸ், ஏப்ஸ், ஒரங்குட்டான்ஸ் இவங்கெல்லாம் தனியாக வேறு மாதிரி இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பிரான்ச். பேசிக்கலி இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான் ஹோமினிட்ஸ். பக்கத்து பிரான்ச்சை சேர்த்தா ஹோமினாய்ட்ஸ், மங்கி பிரான்ச்சை சேர்த்தா ஆந்த்ரோபாய்ட்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற பிரான்ச்சையும் சேர்த்தா ப்ரைமேட்ஸ். இப்படி ஒவ்வொரு எவல்யூஷன் பிரான்ச்லேயும் குரூப்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த குரூப்ஸ் இன் மல்டிபிள் குரூப்ஸ் இன் த ஹோல் எவல்யூஷன் ட்ரீ. ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டடியில் இப்போ இருக்கிற ஹியூமன்ஸோட போன் டென்சிட்டி நம்ம ஆன்செஸ்டரை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த லோவர் லிம்ஸ் லைக் பெல்விக் ஜாயின்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். இந்த ரிடக்ஷன் இன் போன் டென்சிட்டிக்கு மெயினாக என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல். முன்னாடியெல்லாம் காடுகளில் வேட்டையாடி மனுஷங்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுனால, இதனால் எந்த உடல் உழைப்பும் இல்லாதனால லோவர் லிம்ஸில் போன் டென்சிட்டி பயங்கரமாக கம்மியாக இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற பாஜோ மக்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மரியான் படத்தில் பார்த்துருப்பீங்க. தனுஷ் டீப்சியில் ஈட்டிலாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அது மாதிரி தண்ணிக்குள்ளே 230 அடி வரைக்கும் போய் இவங்களால மூச்சை அடக்கி வைக்க முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்னால ஒரு 30 செகண்ட் தண்ணியில் மூச்சை அடக்கி வைக்க முடியும். ஆனால் இந்த கேட்டகரி ஆஃப் மக்கள் பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் வரை இவங்களால மூச்சை அடக்கி வைக்க முடியும். இவங்களோட ஸ்ப்ளீனோட அளவு ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் ஹியூமன்ஸை விட 50% அதிகமாக இருக்கும். அண்ட் அதன் மூலமாக தான் அவங்களோட ரத்தத்தில் ஆல்மோஸ்ட் 10% ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். இவங்க தான் அதிக நேரம் இவங்க தண்ணிக்குள்ளே மூச்சை அடக்கி வைக்க முடிகிற காரணம். இவங்க பரம்பரையாக ஃப்ளோட்டிங் ஹவுசஸ்லேயே வாழ்ந்ததுனால வெறும் 1000 ஆண்டுகள்லேயே இவங்களோட ஸ்ப்ளீன் டீப்சி ஃபிஷிங்காக இப்படி இவால்வ் ஆயிருக்கு. சயின்டிஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஹியூமன்ஸோட ஃபிசிக்கல் எவல்யூஷன் இப்போ ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அட் த சேம் டைம் மென்டல் எவல்யூஷன் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்ட்டு. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம நிறையாவே மென்டல் ஒர்க் தான் பண்ணுறோம் கம்பேர்ட் டு ஃபிசிக்கல் ஒர்க் லைக் கால்குலேஷன், கோடிங் இது மாதிரி விஷயங்கள். ஹியூமனோட எவல்யூஷன் பற்றி பேசினா அதுக்கு இன்னொரு வீடியோ தனியாக போடலாம். ஸோ அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த எவல்யூஷன் சைக்கிளில் ஹியூமன்ஸ் மட்டும் இவால்வ் ஆகலை, அவங்கள சுற்றி இருக்கிற மற்ற அனிமல்ஸும் ஹியூமன்ஸோட ஆக்டிவிட்டினால இவால்வ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் அதோட டஸ்க்குக்காக 1970s அதிக அளவு ஹண்ட் பண்ணப்பட்டுச்சு. சில ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ்க்கு டஸ்க் இருக்கும், சிலதுக்கு இருக்காது. டஸ்க் இல்லாத ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் தான் போச்சிங்கில் இருந்து சர்வைவ் ஆகுது.
இதனால் 2000s 51% ஆஃப் த ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ்க்கு டஸ்கே இல்லை கம்பேர்ட் டு 18% இன் 1970. ஏன்னா டஸ்க்லெஸ் எலிஃபென்ட்ஸ் ஹியூமன் போச்சிங்கை சர்வைவ் ஆகி அதோட ஜீன்ஸு டாமினேட் ஆகிருக்கு. இன்னொரு ஹியூமன் இன்டியூஸ்ட் எவல்யூஷனுக்கு எதை சொல்லலாம்னா பெட்பக்கை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம அதுக்கு மருந்து அடிக்க அதோட எக்ஸோஸ்கெலிட்டன் இவால்வ் ஆகி திக்காயிருக்கு. அதனால் முன்னாடி யூஸ் பண்ண இன்செக்டிசைட்ஸ்லாம் இப்போ அது மேலே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பெட்பக்கு இப்போ கம்ப்ளீட்டாக பழைய மருந்துகளுக்கு கம்ப்ளீட்டாக ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ மக்களே, எவல்யூஷன் ஒரு தியரி மட்டும் கிடையாது, இது ஒரு ப்ரூவன் ஃபேக்ட். இந்த உலகத்தில் உள்ள எல்லா லிவிங் திங்ஸும் ஒரே ஆர்கனிசம்ல இருந்து தான் வந்திருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வர்ற வழியில் நிறையாவே இவால்வ் ஆகி வந்திருக்கோம். ஸோ இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு நுண்ணுயிரும் ஈக்குவல் அண்ட் ஒவ்வொன்றும் இந்த எர்த்தோட எக்கோசிஸ்டமில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஹியூமன் பீயிங்ஸான நமக்கும் இந்த எக்கோசிஸ்டமை பேலன்ஸாக வச்சுருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ மக்களை, ஹியூமன் இன்டியூஸ்ட் எவல்யூஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட்ஸ் இட் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் டைனோசர் எக்ஸ்டென்ஷனை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ஜெய்சம். See you soon.